ஸ்ரீ ராமாயணம் பாகம் 37. சீதையாகிய அந்த தெய்வ மங்கை அழுவதைக் கண்டு தேவமாதர் அழுதார்கள். பரமசிவனுடைய பங்கிலுரையும் பார்வதியும் அழுதாள். திருமாலின் தங்கையாகிய கொற்றவை அழுதாள். தாமரையில் வாழும் திருமகளும் அழுதாள். கலைமகள் அழுதாள். இரக்கம் என்பதை ஒரு சிறிதும் அறியாத அரக்கிமார்களும் அழுதார்கள். சீதாதேவி, இரவி குல திலகமே, என் பொருட்டு உனக்கு இந்த இடர் ஏறியது. தம்பி இலட்சுமணா, கண்ணை இமை காப்பது போல் என்னை காத்து வந்தாய். அண்ணனுக்கு முடிவு வருமானால் அவனுக்கு முன் நீ முடிய வேண்டும் என்று அன்னை சுமித்திரா தேவி கூறிய வாக்கை நிறைவேற்றிவிட்டாய். நான் தீரா பழி பெற்றேன். கடலை கடந்து வந்த ஆஞ்சநேயா, உன் உடலைக் கண்டு வருந்துகின்றேன் என்றெல்லாம் அழுது கணவன் மீது விழ முயன்றாள். அப்பொழுது விபீஷணன் புதல்வியாகிய திருசடை சானகியை தடுத்து, என் அன்னையே, இவையெல்லாம் அசுரமாயை. மானை அனுப்பியதும் மாய சனகரை கொணர்ந்ததும் அசுரர்கள் செய்யும் மாயாஜாலமென உணர்வாயாக. உங்கள் கணவனார் மீது கணை பாய்ந்த சுவடு இல்லை. அவர் மீது உதரக்குறியில்லை. போர்க்களத்தில் அசுர பிணங்கள் ஒன்று கூட இல்லை. நித்திய சிரஞ்சீவியாக நீ இருக்க வேண்டுமென்று அனுமானுக்கு நீ கொடுத்த வரம் பொய்யாகாது. நான் கண்ட கனவும் பொய்க்காது. ஆதலால் தாங்கள் மனம் கலங்காது தெளிவு அடையுமாறு வேண்டுகிறேன் என்று தேற்றினாள். சீதாதேவி திருசடியை பார்த்து, அம்மா, தெய்வம் போல் எனக்கு உதவி செய்கின்றாய். என் கணவரை காண வேண்டுமென்ற ஆவலாலும் உன் கருணை மொழியாலும் நான் உயிர் வாழுகின்றேன் என்று ஓரிரவு உயிர் தாங்க வேண்டும் என்றாள். பிராட்டியாரை மீண்டும் அசோகவனத்தில் சேர்த்தார்கள். ராமருடைய கட்டளையின்படி வானர சேனைகளுக்கு உணவு தேடிச் சென்ற விபீஷணர் போர்க்களத்திற்கு வந்தார். இராமர் மூர்ச்சித்திருப்பதையும் ஏனையோர் மாய்ந்து வீழ்ந்திருக்கின்ற அவல நிலையையும் கண்டு பெரிதும் வருத்தமடைந்தார். அவர் கண்ணில் கண்ணீர் ஆராய் பெருகியது. உள்ளம் உருகியது. இது பிரமாஸ்திரத்தின் செயல் என்று உணர்ந்தார். பிரமாஸ்திரத்தால் மாளாதவர் யாரேனும் உளரோ என்று அந்த நள்ளிரவில் தேடினார். மூச்சிருக்கும் அனுமாரைக் கண்டார். அவரது உடம்பில் தைத்திருந்த அம்புகளை எடுத்து முகத்தில் தண்ணீர் தெளித்தார். மயக்கன் தெளிந்த மாருதி விபீஷணரை கட்டி தழுவிக்கொண்டார். அண்ணலே, இராமச்சந்திர மூர்த்திக்கு ஆபத்தில்லையே என்று வினாவினார். மாருதியே, இராமபிரான் மூர்ச்சித்திருக்கின்றார் என்று விபீஷணர் கூறினார். மாருதி விபீஷணரை பார்த்து, ஜாம்பவானை அடைந்தால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று இருளில் ஜாம்பவானை தேடி அவர் இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். ஜாம்பவான் இருளில் வந்தவர் யாரென்றே அறியாதவராய், நீங்கள் யார் என்று கேட்டார். ஆஞ்சநேயர், அடியேன் அனுமன் வந்திருக்கின்றேன் என்றார். இதைக் கேட்ட ஜாம்பவான் துள்ளி குதித்தார். உய்ந்தனம் உய்ந்தனம் என்று கூறி உவந்தார். நிலைமையை உணர்ந்த ஜாம்பவான், அனுமனே, நீ வடக்கே நெடுந்தூரத்தில் உள்ள சாவா மருந்தை கொண்டு வந்தால் எல்லாரும் பிழைத்தெழுவார்கள். இது ஆதித்தன் உதிப்பதற்கு முன் செய்ய வேண்டும். தென்கடலுக்கு 9000 யோசனை தொலைவில் இமயமலை இருக்கின்றது. இமயத்துக்கு அப்பால் 9000 யோசனை தொலைவில் ஏமகூட மலை இருக்கிறது. அம்மலைக்கு அப்பால் 9000 யோசனை தூரத்தில் நிடதமலை இருக்கின்றது. அதற்கு அப்பால் 9000 யோசனை தொலைவில் மேருமலை இருக்கிறது. மேருமலைக்கு அப்பால் 9000 யோசனை தூரத்தில் நீலகிரி இருக்கின்றது. நீலகிரிக்கு அப்பால் 4000 யோசனை கடந்தால் மருந்துமலை இருக்கின்றது. தாங்கள் வாயு வேகம் மனோவேகம் பிற்படச் சென்று சூரியன் உதிப்பதற்கு முன் மருந்து மலையை கொண்டு வர வேண்டும் என்று அனுமாரிடம் வேண்டிக் கூறினார். அனுமான் இராமா என்று கூறி வானத்தில் பாய்ந்தார். பேரிரு கொண்டார். ஜாம்பவான் கூறிய வழியில் சென்று இமயமலையை அடைந்தார். அங்கே கைலை மலையைக் கண்டு கண்ணுதற்குரிய கடவுளைக் கண்டு எண்ணுதற்கரிய பொன்னியமென்று வணங்கி அவரது தன்னருளை பெற்றார். ஏமகூட மலையையும் நிடத மலையையும் கடந்து சென்றார். மேரு மலையில் பெரிய வெண்ணாவல் மரத்தை பார்த்தார். அந்த வெண்ணாவல் மரம் இருப்பதனால் இத்தீவு நாவலந்தீவு எனப்பட்டது. இது வடமொழியில் ஜம்புத்தீவம் என்று பெயர் பெற்றது. அங்கு பிரமதேவனைக் கண்டு வணங்கினார். பின்னர் இலட்சுமி தேவியுடன் வீற்றிருக்கின்ற விஷ்ணு மூர்த்தியைக் கண்டு வியந்து நயந்து பயபக்தியுடன் பணிந்தார்.
1000 ஆதித்தர்கள் ஒருங்கே உதித்தது போன்ற பேரொளி பிழம்பாக விளங்கும் சதாசிவ மூர்த்தியையும் மனோன்மணி அம்மையையும் கண்டு பிறவியின் பேராக எண்ணி ஆறாக கண்ணீர் வடித்து ஆனந்த நர்த்தனம் செய்து அஞ்சலி செய்தார். பின் இமையவர் புடைசூழ வீற்றிருக்கின்ற இந்திர பகவானை இறைஞ்சினார். எண்டிசை காவலரைக் கண்டு கைகூப்பினார். உத்தரகுரு என்ற புண்ணிய பூமியைக் கண்டார். அங்கே ஆதித்தனைக் கண்டார். பொழுது விடிந்து விட்டதோ என்று துணுக்குற்றார். பின் அறிவு தெளிந்து மேருகிற்கு வட திசையாதலின் சூரியன் மேற்கே உதித்து கிழக்கே செல்லும் நியதியினால் கதிரவனைக் காண்கின்றோம் என்றெண்ணி மகிழ்ந்தார். அங்கு இளமை மாறாது உயிரும் உடலும் போல் ஒன்றுபட்டு வாழ்கின்ற புண்ணிய ஆத்மாக்களைக் கண்டார். மருந்து மலையை அடைந்தவுடன் அதனை காக்கின்ற தெய்வங்கள், அப்பா நீ யாவன்? இங்கு வந்த காரணம் யாது என்றன. அனுமார், தெய்வங்களே, நான் வாயுகுமாரன் அனுமான், இராமதூதன். போரில் மாண்ட இராம பக்தர்களை உயிர்ப்பிக்க மருந்து கொண்டு வர வந்தேன் என்று வினயத்துடன் விளம்பினார். அத்தெய்வங்கள், இம் மருந்தை கொண்டு போய் மீண்டும் இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கூறி மறைந்தன. பின்னர் திருமாலின் சக்கரத்தாழ்வார் வந்து காட்சி தந்து கருணை காட்டி மறைந்தார். அறிவே ஒரு வடிவாகிய ஆஞ்சநேயர் ஜாம்பவான் கூறிய மருந்துகளை பிரித்தெடுப்பது அரிதென்று எண்ணினார். அம்மருந்தின் விவரம்: சஞ்சீவ கரணி இறந்தவர்களை பிழைக்க வைப்பது. சந்தான கரணி உடம்பு வேறு வேறு கூறுகளாக பிரிக்கப்படினும் ஒன்றுபடச் செய்வது. விசல்லிய கரணி உடம்பில் உள்ள புதைந்த படைக்கருவிகளை வெளிப்படும்படியாகச் செய்வது. சாவரணிய கரணி உருவழிந்த உடம்பை உருவாக்கி வைப்பது. பின்னர் 1000 யோசனை பரப்பும் ஆழமும் உடைய அம்மருந்து மலையை வேரோடு பெயர்த்து ஒரு கையில் ஏந்திக் கொண்டு இலங்கை நோக்கி புறப்பட்டார். அங்கே போர்க்களத்தில் ஜாம்பவானும் விபீஷணரும் இராமரிடம் சென்று அவரது திருவடியை தொட்டு வணங்கினார்கள். இராமர் கண் விழித்தார். எதிரில் நின்றிருந்த விபீஷணனை பார்த்து, அன்பனே, இலட்சுமணன் பிரமாஸ்திரத்தை ஏவி இந்திரஜித்தை அழிப்பேன் என்றான். அயன்படை அனைத்துலகங்களையும் அழிக்கும். அதனை இப்போது ஏவாதே என்று தடுத்தேன். அதனால் வந்தது இந்த விளைவு. இலட்சுமணனை தனித்துவிட்டு ஆயுத பூஜைக்கு போனதும் பிழை. நான் இனியிருந்து என்ன பயன்? மடிந்து வானுலகன் சென்று என் அருமை தம்பியை சந்திப்பேன் என்று கூறினார். ஜாம்பவான், எம்பெருமானே, தேவரேர் மனம் தளர வேண்டா. பார்க்கடலில் அமிர்தத்துடன் பிறந்து இதுவரை யாரும் அதனை அனுபவிக்காத மருந்து மலை வடக்கே இருக்கின்றது. அதை கொணருமாறு அனுமனை அனுப்பியிருக்கின்றேன். அறிவுடைய அனுமார் அதனை கொணர்வார். அதனால் அனைவரும் பிழைப்பர் என்று கூறினார். இவ்வாறு உரை நிகழ்த்திக் கொண்டிருந்த போதே பேரொளி மயமான மருந்து மலையை ஒரு கையில் ஏந்திக் கொண்டு அனுமார் விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கினார். மருந்தின் நறுமணம் வீசியவுடன் இலட்சுமணர் முதலிய அனைவரும் உயிர் பெற்று எழுந்தனர். தொடரும்.